பல நோய்களுக்கு ஒரு முக்கியமான காரணம் தவறான வாழ்க்கை முறை. இந்த நோய்களுக்கு ஒரு முக்கியமான சிகிச்சை சரியான உணவு முறை. நம்ம பல்பொருள் அங்காடியில வாங்கக்கூடிய பல பொருட்களை நாள்பட உபயோகிக்கிறதுக்கு நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு பாதுகாக்கிறோம். ஆனா எந்த பொருட்களை வைக்கணும், எத்தனை நாள் வைக்கலாம் அப்படிங்கிற புரிதல் பல பேருக்கு கிடையாது. இதனாலேயே நம்ம உடல் நலத்தையும் கூடவே கெடுத்துக்கிறோம். இன்னைக்கு நான் 25க்கும் மேற்பட்ட விஷயங்கள் சொல்ல போறேன். எந்தெந்த உணவுகள், பழங்கள், காய்கறிகள் ஃப்ரிட்ஜில் வைக்கவே கூடாது அப்படிங்கிற விஷயத்தை நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம், வாழைப்பழம். ஃப்ரிட்ஜ்ல இருந்து வெளியாகக்கூடிய அதிகப்படியான குளிரும் இருளும் வாழைப்பழத்தோட சத்தை கெடுப்பதோடு அழுகவும் செஞ்சிடும். உலர்ந்த இடங்களில் வாழைப்பழத்தை வைத்திருப்பதே நல்லது. இரண்டாவது, தேன். இயற்கையிலேயே கெட்டு போகாத தன்மை கொண்ட தேன் ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை. சாதாரண தட்பவெப்ப நிலையிலேயே இறுக மூடி வச்சாலே தேன் அதோட சத்துக்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியது. ஆனா ஃப்ரிட்ஜில் குளிர்ந்த சூழலில் வைக்கும் போது தேன் அதோட தன்மையை மாத்திக்கிட்டு ஒரு மாதிரி மணல் மாதிரி இறுகி போய் சுவையும் மாறிடும். அதுக்கப்புறம் உபயோகிக்கவே தோணாது. மூணாவது, ஆரஞ்சு, எலுமிச்சை போன்ற சிட்ரஸ் பழங்கள். சாதாரண வெப்பநிலையே இந்த பழங்களை பழுக்க செஞ்சிடும். அதிக குளிரான சூழல் இந்த பழங்களோட சிட்ரஸ் அமிலத்தை பாதித்து அதோட சுவையவும் மாத்திடும். மேலும் அதன் தோலையும் பாதித்து அதோட பளபளப்பையும் மங்க செஞ்சிடும். நாலாவது, ஸ்டோன் வகை பழங்கள், அதாவது வெளிநாட்டு பழங்களான பிளம்ஸ், பீச் பழம், ஆப்ரிகாட். இந்த ஸ்டோன் வகை பழங்களும் ஃப்ரிட்ஜுக்கு ஒத்து வராது. வாங்கும் போது அதிகம் பழுக்காத நிலையில இருக்கும்போது இதுக்கு சாதாரண சூழ்நிலை தான் ஏற்றது. குளிர்ல வச்சிருந்தோம்னா இது அதிகம் பழுக்காது, இதோட சுவையும் கிடைக்காது. ஐந்தாவது, மூலிகைகள் மற்றும் கீரைகளை ஃப்ரிட்ஜில் வச்சு வீணடிக்க கூடாது. ஏன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அவற்றோட சத்துக்கள் குறைஞ்சு போயிடும். சாதாரண சூழ்நிலையில நீர் நிறைந்த பாத்திரத்துல இந்த கீரைகளின் தண்டு பகுதி நீரில் மூழ்குமாறு வச்சிருந்தாலே போதும். உலர்ந்து போகாம தளதளன்னு இருக்கும். அதே மாதிரிதான் பெர்ரி வகை பழங்கள். சாதாரண சூழ்நிலையில இது நல்ல சுவை தரக்கூடியதா இருக்கும் வச்சிருந்தோம்னா. இதே ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது இதோட சுவையும் கெட்டு போயிடும், வடிவமும் மாறிடும். அடுத்தது, வெங்காயம். ஃப்ரிட்ஜில் வைக்கவே கூடாத ஒரு பொருள் வெங்காயம். குளிர்ல தானும் கெட்டு ஃப்ரிட்ஜையும் ஒரு கெட்ட வாடை நாற்றம் அடிக்கக்கூடிய ஒரு பாக்ஸா மாத்திடும் வெங்காயம். அது மட்டும் இல்லாம ஃப்ரிட்ஜில் இருக்க எல்லா பொருட்களுமே வெங்காயம் மணக்கிற மாதிரி ஆயிடும். உலர்ந்த சூழ்நிலைகளே வெங்காயத்தை பாதுகாத்து வச்சுக்கிறதுக்கு நல்லது. சாதாரண பேப்பர் பைகள்ல இந்த வெங்காயத்தை போட்டு கிச்சன் பக்கம் வச்சிருந்தாலே போதும். அதே மாதிரி அதிக வெப்பம் இல்லாத இருட்டான சூழ்நிலையா இருக்கிற மாதிரி பாத்துக்கணும் இந்த பேப்பர் பேக் வைக்கிற இடமும். இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் பண்ற தப்பு, வெங்காயத்தையும் உருளைக்கிழங்கையும் பக்கத்துல வச்சிடறோம் வெளியே. அப்படி வைக்கும்போது உருளைக்கிழங்குல இருந்து வெளியாகக்கூடிய வாயுவும் ஈரப்பதமும் வெங்காயத்தை பாதிச்சு சீக்கிரம் வெங்காயம் அழுக செஞ்சிடும். அதனால கவனமா ரெண்டையும் தனித்தனியா வைங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்க கூடாது இன்னொரு பொருள் உருளைக்கிழங்கும் தான். அடுத்தது, பிரெட் போன்ற பேக்கரி பொருட்களும் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம். சாதாரண தட்பவெப்ப நிலையில நல்ல மிருது தன்மையும் சுவையும் அதிகமான கொண்ட பிரெட் குளிர்ல விரைச்சு போயிடும். இதனால சுவையும் கெட்டு கெட்டிப்பட்டுடும் பிரெட். அதனால இருட்டான அதிக வெப்பம் இல்லாத சமையல் அறை அலமாரிகளில் டிஃபன் பாக்ஸ்ல மூடி வச்சே பிரெட்டை பாதுகாக்கலாம். ஆனா ரொம்ப நாள் தாங்காது, 1-2 நாள் தான் தாங்குனாலும் அதற்குள்ள பிரெட்டை பயன்படுத்துறது நல்லது. அடுத்த பொருள், மிளகாய். சிவப்பு, பச்சை, மஞ்சள் எந்த மிளகாயுமே ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா ஃப்ரிட்ஜோட அதிக குளிர் இதை சீக்கிரம் அழுக செஞ்சிடும். சாதாரண சூழ்நிலைகள்ல பேப்பர்ல வச்சு சுத்தி மூடி வச்சு வெளியே இருட்டான இடத்துல வச்சிருக்கிறதே போதுமானது மிளகாயை பாதுகாக்க. பரங்கிக்காய், சுரைக்காய் போன்ற காய்கறி வகைகளுமே ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அதோட இயற்கையான நீர் சத்து மாறி சுவை மாறிடும். அடுத்த பொருள், எண்ணெய். எந்த எண்ணெயுமே ஃப்ரிட்ஜில் வைக்க உகந்தது கிடையாது. குளிர்ல எல்லா வகை எண்ணெய்களும் உறைஞ்சு போய் கடினமாகிடும். இதனால எண்ணெயின் சுவையும் சத்தும் கெட்டு போயிடும். சாதாரண சூழ்நிலைகளே எண்ணெய்க்கு உகந்தது. தேங்காய் எண்ணெய் எல்லாமே உறைஞ்சு போடக்கூடிய விஷயம். வெளி சூழ்நிலைகள்ல சாதாரண தட்ப வெப்ப நிலையில பாதுகாக்கிறது தான் என்னைக்குமே நல்லது. பூசணி, தர்பூசணி போன்ற நீர்ச்சத்து மிகுந்த விஷயங்களையும் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம். ஏன்னா ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய அதிகமான குளிர்னால இந்த பழங்களும் காய்கறிகளும் உடைந்து விடும். ஆனா இந்த வகை காய்கறிகளை பழங்களையோ நறுக்கி 4 to 5 நாள் வரை ஃப்ரிட்ஜில் பாதுகாக்கலாம். டைரக்டா வைக்கிறது நல்லது கிடையாது. பூசணிக்காய், தர்பூசணி போன்றவை. அடுத்தது, ஊறுகாய். மசாலா சேர்க்கப்படாத காய வைக்கப்பட்ட ஊறுகாய் எதையும் ஃப்ரிட்ஜில் வைக்க கூடாது. உலர்ந்த காற்றோட்டமான சூழ்நிலைகள்ல ஊறுகாய் கெடாமலும் அதோட சுவை பாதிக்காமலும் அப்படியே நீண்ட நாட்கள் இருக்கும். அடுத்தது, பூண்டு. காயத்தான் பூண்டின் சுவை கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால திறந்த வெளியில பூண்டை வச்சிருக்கிறது தான் நல்லது. ஃப்ரிட்ஜ்
ஃப்ரிட்ஜில் வைக்கப்பட்டால் பூண்டின் சுவை கெட்டு அதன் நீண்டகால பலனும் பாதிக்கப்படும். அடுத்தது சில்லி சாஸ் போன்ற விஷயங்கள். சில ஆரோக்கியமில்லாத விஷயங்களையும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாலும் நம்மள பல பேர் இதை யூஸ் பண்ணாம இருக்கிறது கிடையாது. அதனால அதை குறித்தும் பேசிக்கிட்டு தான் வரேன். வினிகர், மிளகாய் சாஸ் போன்ற உணவுக்கு சுவையூட்டக்கூடிய பொருள்களை சாதாரண சூழலில் அடுப்படியில பாட்டில்கள்ல வச்சு பாதுகாப்பது சிறந்தது. இதுல தரமான சாசுகள் பல நாள் வரை கெட்டு போகாமல் இருக்கும் வெளியே. அதனால இவற்றை ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பாக்டீரியா போன்ற நுண்ணுயிரிகள் சாஸை கெடாம பாதுகாக்க பாட்டில்களை அடிக்கடி சுத்தப்படுத்தி சாஸை சேமிச்சு வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடிய சில்லி சாஸின் சுவையும் காரமும் குறைஞ்சிடும் அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்தது மசாலா பொருட்கள். மிளகாய், மிளகு, மல்லி போன்ற மசாலா தூள்கள் எதையுமே ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது காபி தூள் அல்லது காபி கொட்டை ரெண்டுமே ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. காற்று புகாத பாட்டில்கள்ல இருக்குமா அடைச்சி வச்சிருந்தாலே போதுமானது. ஏன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கும்போது ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியாகக்கூடிய ஈரப்பதம் அப்படிங்கிறது காபி தூளை பாதிக்கும், காபி தூளை கெட்டு போக செய்யும். அதே மாதிரி காபி தூள் அதோட மனம் மற்ற பொருள்கள் மேல படிகிற மாதிரி பண்ணிடும். ரெண்டு விதத்திலையும் ஃப்ரிட்ஜுக்கு நல்லது கிடையாது, காபி தூளுக்கும் நல்லது கிடையாது. இப்போ சாலடுகளை அலங்கரிக்கவும் அதோட சுவையை கூட்டவும் யூஸ் பண்ண போடக்கூடிய கிரீம்கள் எதையும் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஈவன் இனிப்பு தயிர் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகர்ட் உள்ளிட்ட கிரீம்கள் கூட ஃப்ரிட்ஜில் நீர்த்து போய் கெட்டு போயிடும். அடுத்தது நட்ஸ் வகைகள். முந்திரி, பாதாம், பிஸ்தா, வால்நட்டு போன்ற எந்த உலர்கொட்டைகளுமே ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லாத பொருள்கள். குளிர்ந்த ஈரப்பதம் இந்த வகை நட்ஸுகளுக்கு உள்ளார இருக்கக்கூடிய எண்ணெய்களை பாதிச்சிடும். மேலும் நட்ஸுகள் கெட்டு போக செஞ்சிடும். மேலும் ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய மற்ற பொருட்களின் வாசத்தால மாறிடும். அதனால காற்று புகாத பாத்திரங்கள்ல நல்ல இறுக்கமா மூடி வச்சாலே இது கெடாம பாதுகாப்பா இருக்கும். ஒருவேளை அதிகமான அளவு நட்ஸை பாதுகாக்க வேண்டி வந்தால் அப்ப நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய தேவை ஏற்பட்டா அப்ப ஃப்ரிட்ஜில் இருந்து எடுக்கும்போது அந்த நட்ஸை நல்லா வறுத்த பின்னாடி யூஸ் பண்றது நல்லது. அடுத்தது உலர் பழங்கள். திராட்சை, அத்தி, பேரீச்சை போன்ற உலர் பழங்களுக்கும் ஃப்ரிட்ஜில் இடம் கிடையாது. உலர்ந்த பழங்கள் அதோட உலர்ந்த தன்மைக்காக தான் விரும்பப்படுது. அந்த தன்மையை ஃப்ரிட்ஜோட குளிர்காற்று பாதிச்சிடும். தானிய வகைகள் எல்லாமே சாதாரண சூழ்நிலைகள்ல வெளியே வைக்கப்பட வேண்டியவை. ஈரப்பதமான சூழல் அப்படிங்கிறது தானியங்களை கெட்டு போக செஞ்சிடும். ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்க வேண்டாம். ஜாம்கள் நல்லது கிடையாது. ஆனா ஜாம்கள் எல்லார் வீட்லயும் வச்சிருக்கீங்க. இந்த பழங்களால் செய்யப்பட்ட ஜாம்களை ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஜாம்களை பாதுகாக்க அதுக்குள்ள சேர்க்கப்படக்கூடிய கெமிக்கல்கள் அதிக குளிரால உறைஞ்சி ஜாமோட சுவையை பாதிக்கும். அடுத்தது உருளைக்கிழங்கு. மண்ணில் விளைந்து ஈரம் போக காய்ந்து நம்மிடையே வரும் உருளைக்கிழங்கு காய்ந்து இருப்பதே நல்லது. இது ஈரத்துல முளைத்து விடும் தன்மை கொண்டது. சாதாரண சூழ்நிலைகள்ல பேப்பர் பைகள்ல இந்த உருளைக்கிழங்கை சுற்றி வைப்பதே நல்லது. பிளாஸ்டிக் பைகள்ல சுற்றி வச்சா உருளைக்கிழங்கின் ஈரப்பதத்தால சீக்கிரமே கெட்டிவிடக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகம். கெச்சப் அப்படின்னு சொல்லக்கூடிய சுவையூட்டும் கூழ்கள் இப்ப எல்லார் வீட்லயும் காணப்படுது. இனிப்பு, புளிப்பு மற்றும் காரச்சுவைகளில் இந்த கெச்சப் கிடைக்குது. இந்த கெச்சப்பையுமே நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம். ஒரு மாதம் வரை சாதாரண சூழ்நிலைகளிலேயே கெடாம இருக்கக்கூடியது கெச்சப். ஃப்ரிட்ஜில் வச்சா இறுகிடும். அடுத்தது தக்காளி. அதிக குளிர் தக்காளியின் பளபளப்பையும் சுவையவும் பாதிக்கக்கூடியது. காற்று புகக்கூடிய சாதாரண சூழ்நிலைகள்ல தக்காளி சில நாள் வரை கெட்டு போகாம இருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடிய தக்காளி பழுப்பதே இல்லை. எனவே தக்காளியின் சுவையை அதிகம் பெற ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம். நிலக்கடலை வெண்ணெய், பீனட் பட்டர் அப்படின்னு சொல்றோம். இது ஒரு சுவையூட்டியா இப்போ நிறைய வீடுகள்ல பயன்படுத்தப்பட்டு வருது. இதுவுமே ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு உணவு பொருள். அடுத்து இறைச்சி வகைகள். மீனையோ பேக் செய்யப்பட்ட இறைச்சி வகைகளையோ ஃப்ரிட்ஜில் ஒரு ஓரத்துல வைக்கிறது அப்படிங்கிறது வேண்டாம். இந்த இறைச்சி பொருளோட நாற்றம், குறிப்பா மீனோட நாற்றம் மற்ற பொருள்களுக்கும் பரவும். இறைச்சியுமே அதோட தன்மையை இழந்துடும். ஆனா இப்ப வரக்கூடிய நவீன ஃப்ரிட்ஜுகள்ல இந்த மீன் வைக்கிறதுக்குனே தனியா இடம் இருக்கு. அந்த மாதிரி வசதிகளோட வருது. பட் இருந்தாலுமே மீன் போன்ற இறைச்சி வகைகளை நீண்ட நாட்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்றது அப்படிங்கறத தவிர்க்கிறது தான் நல்லது. அடுத்தது அன்னாசி, கிவி பழம், மாங்காய் போன்றவற்றையும் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம். முலாம்பழம் கடையில இருந்து வாங்கி அப்படியே முழுசா ஃப்ரிட்ஜில் வைக்க கூடாது. வேணா கட் பண்ணி வைக்கலாம். பொதுவா ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கக்கூடிய விஷயம் இந்த பால் பொருட்கள். இந்த பால் பொருட்கள்ல எத்தனை நாள் வரை ஃப்ரிட்ஜில் கெடாம இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆடை நீக்கப்பட்ட பால் அப்படிங்கிறது ஒரு வாரம் வரைக்குமே இருக்கும் ஃப்ரிட்ஜுக்குள்ள. சுவையூட்டப்பட்ட பால் அதோட அட்டவணையில குறிப்பிட்ட தேதியிலிருந்து 10 to 14 நாட்கள் வரைக்குமே இருக்குது ஃப்ரிட்ஜுக்குள்ள. மோர் 2 வாரங்கள் வரைக்கும் கூட இருக்கும். தயிர் 7 to 10 நாட்கள் இருக்கும். இதெல்லாம் கெடாம. பொதுவா ஃப்ரிட்ஜோட வெப்பநிலை 34 டிகிரி ஃபாரன்ஹீட்ல இருந்து 40 டிகிரி ஃபாரன்ஹீட்ல பராமரிக்கிறது முக்கியம். உணவு வல்லுநர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, வீட்டுல 2 குப்பை தொட்டி இருக்கும். ஒன்னு குப்பைகளை போடக்கூடிய குப்பை தொட்டி, இன்னொன்னு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடிய பொருட்களை வைக்கக்கூடியது. அதனால ஃப்ரிட்ஜ் இன்னொரு குப்பை தொட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாம ஃப்ரிட்ஜை எதுக்கு எப்படி பயன்படுத்தணும்
பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்தினாதான் நல்லது. இது வரைக்கும் நான் சொன்ன பொருட்கள்ல பெரும்பாலான பொருட்கள் ஃப்ரிட்ஜை தயாரிக்கும் நிறுவனங்களே ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய விஷயம். இப்போ வேர்ல்பூலோட கம்பெனி வெப்சைட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா அவங்களே இந்த லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நாம தான் அதை வந்து கவனிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு பல விஷயங்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் இந்த மாதிரி உபயோகமான தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி வீடியோக்கள் பார்க்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.